அடுத்து நம்ம பார்க்க போகிறது நானோ ரீசெண்ட் டேஸில் யாராச்சும் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்கன்னா ஒன்று அந்த கார் முன்னாடி இருந்திருக்கும், இல்லாட்டி சேல்ஸ் ஆகிருந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ எனக்கு நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா டாட்டா நானோ இன்னைக்கு நிற்கிதுங்க. இதுவும் வந்து அவுட்லுக்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. புது டயர் பாயிண்ட் போட்டிருக்காங்க. மாடல்ஸ் பார்ப்போம். நானோன்னா உண்மைக்குமே வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து எனக்கு வந்து இந்த கெத்தாக இருக்கணும், ஆடம்பரமாக காட்டணும் அப்படின்லாம் நினைக்காம நான் வந்து கடத்தருக்கு அப்படி நிழலில் போகணும். இருக்கிற வெயில் காலத்தில் குழந்தைகளையோ அல்லது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையோ நிழலில் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். ஒரு ஆட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம பயன்படுத்திக்கணும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு காரு. மற்றபடி மற்ற செலவுங்கள்லாம் வந்து அந்த செலவும் இல்லை. சில இடங்களுக்கு சில கார்கள் வந்து கண்டிப்பாக அது மதிப்பளிக்கும், அதெல்லாம் நம்ம குறை சொல்லிட முடியாது. பட் ஆனால் நம்மளுடைய லோக்கல் யூஸுக்கு அன்றாடத்துக்கு இன்றைக்கி பைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 3-4 லட்ச ரூபா வரைக்கும் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. நார்மலாக இருக்கக்கூடிய பைக்கில் இன்றைக்கி புதுக்கு பைக்குக்கெல்லாம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நெருக்கி 40-50 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த டாட்டா நானோ 2011 2 ஓனர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஃப்சி கரண்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் இல்லை. வாங்க, ஏசி ஒர்க்கிங்காக இருக்குங்க இந்த வண்டி. வாங்க இதை சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். வண்டி நம்பருமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. TN 60 99 33. இதில் அவுட்லுக்குன்னு பார்க்கையில் இந்த சின்ன ஒரு பொரிசல் மட்டும் தெரியுது. அதை மட்டும் லைட்டாக தட்டி விட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்ணிட்டா அது கொஞ்சம் நல்லா தெரியும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பம்பர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. 4 டயரும் புது டயர் பண்ணுங்க. நம்ம எடுத்து ஓட்ட வேண்டியதான், டயர் மாத்திரங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ இந்த சைடில் இந்த டோர்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றா சாவி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல அண்ணன்ட்டு. அதனால் சைட்லேயும் பாருங்கள், சீட் கோர்ஸ் மட்டும் போடணும்னு நினைக்கிறேன். மேனுவல் விண்டோ தான். இன்டீரியர் பார்க்குறேன், ஒரிஜினல் சீட் கோர்ஸ் இல்லைங்க. இதுக்கு மேலே ஒரு சீட் கோர்ஸ் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பஞ்சு ஒன்றும் பெருசாக டேமேஜ் இல்லை. 2011க்கான யூசேஜ் இருக்குது. டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா பளிச்சுட்டு இருக்கும். ஏசி ஒர்க்கிங்குங்க. ஏசி ஒர்க்கிங்க்கே காசு கொடுக்கலாங்க. ஏன்னா பொதுவாக ஏசி வந்து ஒரு அமௌண்ட்டு செலவாகும் அதை ரெடி பண்ணணும்னா. ஃப்ரெண்டில் வந்து நல்லா இருக்குங்க. டாட்டா நானோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டில் கால் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்லா நீட்டி உட்காரலாம். 2 பேர் சௌரியமாக போகலாம். 3 பேர் 4. இந்த ஃப்ரேம் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் அதுலேயுமே கால் வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. 4 பேர் போனாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ டாட்டா நானோ நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டு கார்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வியூவிலையும் பாருங்கள். பேக் டயரும் ஓப்பன் பண்ண CX. ஆனால் வண்டி நம்பரு, டயர் பேண்ட் இது எல்லாம் பார்க்கறதாங்க எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பேக் வியூ பாருங்கள். அந்த பழைய நானோவோட இந்த நானோ இந்த டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் எனக்கு. சைடு வியூ பாருங்கள். அடிக்கிற வெயில்ல என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. நான் பேசுகிறேன்னா இல்லை எதுவும் அப்படியே நிற்கிறேன், மயக்கத்தில் நிற்கிறேன்னா இருக்குது. அந்தளவுக்கு மயக்கம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒரு நல்ல சௌகரியமாக பிரியமாக பயன்படுத்தணும். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு பாலம், உங்களோட ஒரு கனெக்டிங் ஆகுறது, அது எப்போவுமே வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இந்த இப்போட பேசிகிட்டு இருக்கல தலைவர், உங்களை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கார்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு நம்மளை வந்து ஜெனியூன் அப்ரோச் பண்ணும்போது இன்னமும் ரொம்ப அன்பு கூடுது. ஸோ அந்த வகையில் நல்லா இருக்குங்க. இந்த 2011 2 ஓனர் டாட்டா நானோ 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எஃப்சி கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் இப்போ இல்லை. ஏசி ஒர்க்கிங்கு. 4 டயரும் புது டயர் பேண்ட்டு. விலை பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. 65,000, அதுவும் நெகோசியபிள் ரேட்டு தான். கண்டிப்பாக விட்டுறாதீங்க. நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வந்து ஓட்டி மட்டும் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு தீபம் கார்ஸில் இருக்குது. வாங்க அடுத்த கார்களை பார்க்கலாம்.